அத்தியாயம் 10. சாய்பாபாவின் வாழ்க்கை முறை, அவர் படுக்கும் பலகை, ஷீரடியில் அவர் வாசம், அவருடைய போதனைகள், அவரது பண்பு மற்றும் எளிமை. எப்பொழுதும் அன்புடன் சாய்பாபாவையே நினையுங்கள். ஏனெனில் அவர் அனைவருக்கும் நன்மை செய்யும் பொருட்டு ஆத்மாவிலேயே உறைபவர். அவரது நினைவுகளினால் மட்டுமே சம்சார பந்தத்திற்கான முடிச்சை அவிழ்க்க முடியும். பாபாவை நினைப்பதே சிறந்த சாதனையாக கருதப்படுகிறது. இதற்காக நாம் எத்தகைய கஷ்டமும் பட தேவையில்லை. ஒரு சிறு முயற்சி நமக்கு பெரும் பலனை அளிக்கிறது. நாம் நமது புலன்களெல்லாம் நல்ல முறைகளில் இருக்கும்போதே இந்த சாதனையை பழக வேண்டும். மற்ற அனைத்து தேவதைகளுக்கும் ஒரு மாய தோற்றமே ஆகும். நாம் வணங்கும் குருவானவர் மட்டுமே கடவுளாவார். அதேபோல் நாம் சத்குருவின் பாதார விந்தங்களில் ஐக்கியமானால் அவர் நம்மை மேலும் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வார். அவருக்கு சேவை செய்வதன் மூலம் நாம் இல்லற பந்தங்களிலிருந்து விடுபட முடியும். நமது துன்பங்கள், கவலைகள் என்னும் கடலை கடப்பதற்கு நியாயம், மீமாம்சம் போன்ற தத்துவங்களை கற்க தேவையில்லை. சாய் போன்ற சத்குருவை வழிகாட்டியாக ஏற்பதே சாலச் சிறந்தது. ஆற்றையும் கடலையும் கடப்பதற்கு நாம் எவ்வாறு மாலுமியை நம்பி இருக்கிறோமோ அதே போல இவ்வுலக வாழ்வை கடப்பதற்கு சத்குருவை பூர்ணமாக நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் அவர் தமது அடியவர்களின் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்பட்ட அவர்களுக்கும் ஞானத்தையும் நிரந்தரமான ஆனந்தத்தையும் அளிப்பார். சென்ற அத்தியாயத்தில் பாபாவின் பிக்ஷை ஏற்றலும் மற்றும் பல நிகழ்ச்சிகளை பற்றியும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த அத்தியாயத்தில் பாபாவின் வாழ்க்கை முறையும் துயில் கொள்ளும் விதமும் அடியவர்களுக்கு கற்பித்த விதமும் விளக்கப்படுகிறது. பாபாவின் அற்புதமான சயன லீலை. நானா சாஹேப் டாங்லே பாபா உறங்குவதற்காக 4 முழம் நீளமும் 1 முழம் அகலமும் உள்ள ஒரு பலகையை கொண்டு வைத்தார். பலகையை தரையில் போட்டு படுத்துறங்காமல் மசூதியில் உள்ள உத்திரத்தில் கந்தல் துணி கொண்டு அதனை ஊஞ்சல் போல் கட்டி அதில் உறங்கினார். அந்த துணி மிகவும் இற்று போய் கிழிந்திருந்தது. ஆனால் பாபாவின் அற்புதத்தால் மட்டுமே அத்துணி பாபாவையும் பலகையும் தாங்கி பிடித்தது. அப்பலகையின் 4 புறமும் மூளைக்கொன்றாக மண் விளக்கினை ஏற்றி வைப்பார். அவ்விளக்கு இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும். அந்த ஊஞ்சலின் மீது பாபா அமர்ந்து கொண்டிருப்பதையோ துயில் கொண்டிருப்பதையோ பார்ப்பது என்பது தேவர்களுக்கும் கிடைக்காத அற்புத சாட்சியாகும். அந்த பலகையில் பாபா எவ்வாறு ஏறி உறங்கினார் என்பது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இதனை தெரிந்து கொள்ள ஆர்வத்துடன் அனைவரும் காத்திருந்த போதிலும் ஒருவருக்கும் அது தெரியவில்லை. இந்த அற்புத காட்சியை காண கூட்டம் அலைமோதியதால் ஒரு நாள் பாபா பலகையை துண்டு துண்டாக உடைத்து விட்டார். பாபா குறையற்ற பரிபூர்ண திகழ்ந்ததால் அஷ்டமா சித்திகளும் பாபாவின் கட்டுக்குள் இருந்தன. அவர் அவற்றை பயிலாமல் இருந்தபோதும் அதற்கு ஏங்காத போதும் அவை தாமாகவே அவரை அடைந்தன. பிரம்மத்தின் உருவ வெளிப்பாடு. அவரது தோற்றமானது 5 அடி 3 அங்குலம் இருந்தாலும் அனைவரது உள்ளத்திலும் அவர் குடிகொண்டிருந்தார். வெளி தோற்றத்திற்கு அவர் மக்கள் நலனை கருத்தில் கொண்டிருந்தாலும் அந்தரங்கத்தில் அவர் பந்தபாசமற்றவராகவும் எதிலும் பற்றற்றவராகவும் தோன்றினார். அகத்தோற்றத்தில் விருப்பமில்லாதவராக இருந்தாலும் புறத்தில் பக்தர்களிடம் ஆசையோடு பழகினார். மனதிலே அமைதியே உருவான சாந்த ஸ்வரூபியாய் இருப்பினும் வெளியே நிலை கொள்ளாதவராக இருந்தார். பிரம்மானந்த நிலையை எய்தியவராக அந்தரங்கத்தில் காட்சியளித்தார். பார்ப்பதற்கு உலகத்தோடு ஒன்றி பகிரங்கமாக பிசாசை போன்று நடந்து கொண்டார். அந்தரங்கத்தில் அவர் அத்வைத்தின் மீது பற்று கொண்டார். சில நேரங்களில் பாசம் ததும்ப அனைவரையும் பார்ப்பார். சில சமயம் அவர்களின் மீது கற்களையும் வீசுவார். மற்றொரு சமயம் அவர்களை கடிந்து கொண்டார். சில வேளைகளில் அவர்களிடம் அன்பாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பதட்டமின்றியும் சமநோக்குடன் நடந்து கொண்டார். ஆத்ம வினோடன் லயித்து அவன் வயமாக விரைந்து அதன் பொருட்டு கவரப்பட்டார். தமது பக்தர்களுக்கான அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றினார். ஒரே ஆசனத்தில் எப்பொழுதும் அமர்ந்திருந்தார். எங்கேயும் அவர் பிரயாணம் செய்ததே இல்லை. சிறு குச்சியே ஷட்கா அவரது தண்டமாகும். அதை எப்பொழுதும் தம் கையில் வைத்திருந்தார். சிந்தனையற்றவராய் அமைதியின் உருவாக இருந்தார். செல்வம் மற்றும் புகழ் ஆகியவற்றை விரும்பாது எப்பொழுதும் பிச்சை எடுத்தே வாழ்ந்தார். அவர் வாயில் இருந்து எப்பொழுதும் அல்லாஹ் மாலிக் என்ற வார்த்தையே வெளிவரும். அடியவர்கள் மீது அவர் கொண்ட அன்பானதை வரையறுக்க முடியாது. ஆத்ம ஞானம் சுரங்கமாகவும் பரமானந்தம் கொண்டவராகவும் மிளிர்ந்தார். பாபாவின் ரூபம் தெய்வீகமானது, எல்லையில்லாததும் முடிவில்லாததும் வேறுபாடு இல்லாமலும் புல் பூண்டு முதல் பிரம்மா வரையிலும் உள்ள இந்த பிரபஞ்சத்தை அரவணைக்கும் சக்தியே பாபாவை
அவதரித்தது, பாபாவாக அவதரித்தது. உண்மையில் பாபா என்கிற பொக்கிஷத்தை பெற்றவர்கள் உயர்ந்த எண்ணமும் அதிர்ஷ்டமும் கொண்டவர்களானார். அவரை அறியாதவர்களோ அவரை ஒரு சாதாரண மானிட பிறவியாக கருதினார்கள். உண்மையில் அவர்கள் அதிர்ஷ்டமற்றவர்கள் ஆவார்கள். பாபா பிறந்த ஆண்டு பற்றிய விவாதம் மற்றும் அவரது ஷீரடி வாசம். பாபாவின் பெற்றோர் மற்றும் அவர்களை பற்றிய விவரத்தை ஒருவரும் அறியவில்லை. அதனை அவர் ஷீரடியில் வாழ்ந்த நாட்களை வைத்து ஒரு அளவு தீர்மானிக்கலாம். அவர் தனது 16ஆம் வயதிலேயே ஷீரடிக்கு வந்துவிட்டார். முதலில் 3 ஆண்டுகள் அங்கு இருந்தார். பின் சிறிது காலம் அவர் அங்கிருந்து சென்று விட்டார். மீண்டும் அவர் நைஜாம் நாட்டின் அவுரங்காபாத் அருகில் தனது 20ஆம் வயதில் தோன்றினார். சாந்த் பாடிலின் கல்யாண கோஷ்டியுடன் மீண்டும் ஷீரடிக்கு திரும்பி வந்தார். அதன் பிறகு 60 ஆண்டுகள் ஷீரடியிலேயே வசித்து பிறகு 1918ஆம் ஆண்டு மகா சமாதி அடைந்தார். இதிலிருந்து பாபாவின் பிறந்த வருடமானது ஏறக்குறைய 1838 ஆக இருக்கலாம் என்று கூற முடியும். பாபா மேற்கொண்ட பணியும் உபதேசமும். 17ஆம் நூற்றாண்டில் யோகி ராம்தாஸ் 1608 1680 வருஷம் வரை இருந்தவர் சிறப்புற்று விளங்கினார். பசுக்களையும் அந்தணர்களையும் யவனர்களிடம் முகலாயர்களிடம் இருந்து காப்பாற்றுவதே அவரது குறிக்கோளாக இருந்தது. ஆனால் அவருக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இரு பிரிவினைகளுக்கு இந்து முஸ்லிம் இடையே மீண்டும் வேற்றுமையை அதிகரித்தது. அந்த இடைவெளியை இணைக்கும் பாலமாக பாபா திகழ்ந்தார். ராமரும் ரஹீமும் ஒன்றே, அவர்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. எனவே இரு பிரிவினரும் சண்டை புரிவதில் அர்த்தம் ஏதும் இல்லை. 2 வகுப்பினரும் ஒன்றாக இணைந்து விவேகத்துடன் செயல்பட்டால் அனைவரது குறிக்கோளான தேச ஒற்றுமையை பெறுவீர்கள். இதுவே அனைவருக்கும் பாபா அளித்த நிரந்தர உபதேசமாகும். இரு வகுப்பினரும் எதற்காகவும் சண்டையிடவோ விவாதம் செய்யவோ போராடவோ செய்யலாகாது. எப்போதும் உங்களது நலத்தை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். யாருடனும் போட்டி பொறாமை கொள்ள வேண்டாமும். கடவுள் உங்களை காப்பாற்றுவார். கடவுளை அறியும் அவ்வழியானது யோகம், தியாகம், தவம், ஞானம் ஆகியவை ஆகும். இதில் ஏதாவது ஒரு வழியில் கடவுளை அறிய இயலாவிடின் நமது பிறப்பு வீணானதாகும். உங்களது தீமை செய்தவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை விடுத்து அவர்களுக்கு நன்மை செய்வதே சால சிறந்ததாகும். பாபாவினால் அனைவருக்கும் அளிக்கப்பட்ட இவ் உபதேசமானது லௌகீக ஆன்மீக விஷயம் இரண்டிற்குமே நன்மை பயப்பதாகும். சாய்பாபா ஒரு சத்குரு. பல குருமார்கள் தங்களுடன் ஜால்ரா, தாளக்கருவி, வீணை ஆகியவற்றை எடுத்துச் சென்று தமது பக்தியை பகட்டாக வெளிப்படுத்தி காட்டிக் அவர்கள் பணத்தை கறப்பதற்காகவே தமது சீடர்களின் காதில் மந்திரத்தை ஓதுவர். உணர்ச்சி மேலிட தமது சீடர்களுக்கு கடவுள் பற்றியும் நம்பிக்கையும் உபதேசிப்பதாக வெளிப்படையாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவர்களே அவ்வனுபவம் எதுவும் மற்றவர்களாவார்கள். ஆனால் பாபா அத்தகைய கடவுள் பற்றியும் பக்தியும் வெளிக்காட்ட யாதொரு முயற்சியும் செய்யவில்லை. நியத் நியமிக்கப்பட்டவர், குறிக்கப்பட்டவர்; அநியத் நியமிக்கப்படாதவர், பொதுவானவர் ஆகிய 2 விதமான குருக்கள் இருக்கின்றனர். அநியத் என்பவர் தங்களுடைய உபதேசங்கள் மூலம் நம்மிடம் உள்ள நற்பண்புகள் மேலோங்க செய்கின்றனர். நமது உள்ளத்தை தூய்மையாக்கி வீடு பேற்றை அடைய நமக்கு வழிகாட்டுகின்றனர். இதற்கு எதிராக நியத் என்போர் நமது தனித்தன்மையை மறக்கச் செய்து நீதான் அது என்று உணரும்படி நம்மை திசை மாற்றுகின்றனர். உலக அறிவை புகட்டுவதற்கு பல வகையான குருமார்கள் உள்ளனர். ஆனால் உண்மையில் நம்முள் நமது ஆத்மாவை நிலைப்படுத்தி இந்த உலக வாழ்வு எத்தகையது என்பதை விளக்கி சம்சார சாகரத்திற்கு அப்பால் நம்மை அமைத்து செல்பவரே சத்குரு ஆவார். பாபா அப்பேற்பட்ட சத்குரு ஆவார். அவரது பெருமையை விவரிக்க முடியாது. பாபாவின் அருளை பெற செல்வோரது கடந்த, நிகழ் மற்றும் எதிர்கால விளக்கங்கள் அனைத்தையும் அவர் அறிவார். அனைத்து ஜீவன்களிடமும் அவர் தெய்வத்தன்மையை உணர்ந்தார். நண்பர், பகைவர் இருவரும் அவருக்கு ஒன்றே ஆவார். ஆசையற்றும் நடுநிலையற்றவராகவும் இருந்தார். தீயோரது வார்த்தைகளுக்கு செவிமடுத்தார். மகிழ்ச்சி, வருத்தம், சுகம், துக்கம் ஆகிய எத்தகைய சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாக விளங்கினார். எப்போதும் அவர் பயமறியாதவராக இருந்தார். அவரது உடலை கொண்டு அவர் இயங்கினாலும் அவர் தன் உடம்பின் மீதோ வீட்டின் மீதோ பற்றில்லாமல் இருந்தார். உடல் உருக்கொண்டு உருவமாக தோன்றினாலும் உண்மையில் அருவமாக இந்த உலக வாழ்க்கையில் இருந்து விடுபட்டவராக இருந்தார். அதாவது தாமரை இலை தண்ணீர் போன்று வாழ்ந்தார். அப்படிப்பட்ட பாபாவை தாங்கள் தெய்வமாக வழிபட்ட ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாவார்கள். அவர்கள் உண்ணும் போது, அருந்தும் போதும், பழக்கடையிலும், வயலிலும், பிற வேலைகளிலும் புகழை துதித்தார்கள். பாபாவை தவிர வேறெந்த தெய்வத்தையும் அவர்கள் அறியவில்லை. ஷீரடியில் வாழும் பெண்களின் அன்பினை வார்த்தைகளினால் வெளிப்படுத்த முடியாது. அவர்களது தூய்மையான அன்பு எளிய கிராம மொழியில் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்கு பாடலாகவும்
பாடத் தூண்டியது. எழுத்தறிவற்றவர்களாக இருந்தபோதும் அவர்களது பாடல்கள் கவித்துவம் நிறைந்ததாக இருந்தது. பொருள் அடங்கிய பாடல்கள் அவர்களது ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்தியது. அறிவார்ந்தவர்கள் அப்பாடலை உணர்ந்து மகிழ முடியும். இவ்வித சிறப்பான கிராமிய பாடல்களை சேகரித்து வைப்பது மிக அவசியமானதாகும். பாபாவின் அனுக்கிரகத்தால் அவருடைய பக்தர் யாரேனும் இப்பணியில் ஈடுபட்டு அதனை சாய்லீலா பத்திரிகைகளிலோ அல்லது தனி புத்தகமாகவோ பிரசுரிக்கலாம். பாபாவின் பணிவுடைமை, புகழ், செல்வம், பற்றின்மை, ஞானம், பேராற்றல், வள்ளல் தன்மை ஆகிய இந்த 6 குணங்களும் பரமாத்மாவில் அடக்கம் என்று கூறப்படுகிறது. அத்தகைய குணங்கள் அனைத்தும் உடையவராக பாபா திகழ்ந்தார். அடியவர்களுக்காகவே இந்த உலகில் அவதரித்து அருளாசி வழங்கினார். அவரது தரிசனமானது அடியவர்களை அவர் பால் ஈர்த்தது. அவர் யாராலும் அறிய முடியாத பெருந்தகை ஆவார். அவர் தமது பக்தர்களுக்காக வாக்கின் தெய்வமான சரஸ்வதி தேவி கூட கூற துணியாத சொற்களை வாய்மலர்ந்து கூறினார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு: நான் அடிமைகளுள் அடிமை, உங்களுக்கு கடமைப்பட்டவன். உங்களது தரிசனத்திலே திருப்தி அடைகிறேன். தங்களது திருவடிகளை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றேன். நான் தங்களது மலத்தில் உள்ள ஒரு புழு. அவ்வண்ணமே என்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன். எப்பேற்பட்ட பரிணிவு! இதை பிரசுரிப்பதன் மூலம் பாபாவை அவமதித்ததாக எண்ணம் யாருக்கேனும் ஏற்பட்டால் அவர்கள் என்னை மன்னித்து அருள வேண்டும். இதற்கு பிராயச்சித்தமாக பாபாவின் நாமத்தை பாடி ஜெபிப்போமாக. பாபா வெளி தோற்றத்திற்கு உணர்ச்சி வசப்பட்டதைப் போல தோன்றினாலும் அவருக்கு எந்த பொருளின் மீதும் ஆசையோ அல்லது அனுபவிக்கும் எண்ணமோ இருந்ததில்லை. அவர் சாப்பிட்டாலும் சுவை அறியாதவராகவும், காணும் பொருள்களில் எவ்வித விருப்பத்தையும் வெளிப்படுத்தாதவராகவும், காம உணர்வுகளை பற்றி சொல்லும்போது அவர் அனுமானைப் போல் பூர்ண பிரம்மச்சாரியாகவும் இருந்தார். எதன் மீதும் பற்றற்றவராக இருந்தார். அவர் ஆசை, கோபம் மற்றும் அனைத்து உணர்ச்சிகளும் அடங்கி அமைதியுறும் இடமாக திகழ்ந்தார். அவர் ஆசையற்றவர், முழுமதி போல நிறைவானவர். இதை விளக்கும் வகையில் அமைந்த ஒரு அதிசய நிகழ்ச்சியை காணலாம். நானாவளி. தான் தோன்றித்தனமாக உள்ள நானாவளி என்கிற ஒரு விசித்திர மனிதன் ஷீரடியில் இருந்தான். அவன் பாபாவிற்கு அனைத்து சேவைகளையும் செய்தான். ஒரு சமயம் அவன் பாபாவிடம் தான் பாபாவின் ஆசனத்தில் அமர வேண்டும் என்றும் ஆதலால் பாபாவை ஆசனத்திலிருந்து எழும்படியும் கூறினான். பாபாவும் உடனே ஆசனத்திலிருந்து எழுந்து அவனுக்கு இடம் அளித்தார். அவனும் சிறிது நேரம் ஆசனத்தில் அமர்ந்துவிட்டு பின் பாபாவை அதில் அமரச் செய்தான். பிறகு பாபாவின் பாதங்களை நமஸ்கரித்துவிட்டு சென்று விட்டான். அவனுடைய இச்செயலால் பாபா சிறிதும் வருத்தப்படவில்லை. இந்த நானாவளி பாபாவிடம் மிக்க பற்று கொண்டிருந்தவன். பாபா மகாசமாதி அடைந்த 13வது நாள் நானாவளியும் சமாதி அடைந்தார். மிகவும் எளிய வழி முனிவர்களுடைய கதைகளை கேட்பதும் அவர்களின் சத்சங்கத்தில் திளைப்பதும். வெளி தோற்றத்துக்கு பாபா சாதாரண மனிதரை போல காட்சியளித்தாலும் அவரது செயல்கள் யாவும் அவருடைய அறிவு கூர்மையும் திறமையும் பிரதிபலித்தன. தம்முடைய அடியவர்களின் நன்மைக்காகவே அவர் எதையும் செய்தார். தமது அடியவர்களுக்காக எந்த ஒரு நியமத்தையும் வழிபாடு முறைகளையும் வகுக்கவில்லை. எந்த ஒரு மந்திரத்தையும் எவர் காதிலும் ஓதவில்லை. அனைத்து நினைவுகளையும் விடுத்து எப்போதும் சாயி சாயி என்று நினைவூட்டுக் கொள்ளும்படி கூறினார். இதை செய்வதால் அனைத்து கட்டுகளினின்றும் விடுபடலாம் என்றார். பஞ்சாங்கனி நடுவில் 5 நெருப்புகளுக்கிடையே அமருதல் யாகங்களும் பாராயணங்களும் அஷ்ட யோகங்களும் அந்தணர்களால் மட்டுமே இயலுவதாகும். மற்ற வகுப்பினர்களுக்கு அவைகளால் எவ்வித பலனும் இல்லை. மனதின் வேலை எந்நேரமும் நினைத்ததே ஆகும். எண்ணங்கள் இன்றி மனதினால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. நாம் அதற்கு எதை அளிக்கிறோமோ அதையே அது நினைக்கும். நாம் குருவை நினைத்தால் அது குருவை பற்றி நினைக்கும். பாபாவின் பெருமைகளையும் சக்திகளையும் பற்றி அறிவதே நாம் சாயியை வழிபாடு செய்வதும் நினைவூட்டிக் கொள்வதும் கீர்த்தனை செய்வதும் ஆகும். மேற்கூறிய சாதனைகளைப் போல சாயி கதை கேட்பது என்பது மிக சிரமமானது அல்ல. இக்கதைகளை கேட்பதால் சம்சாரமாகிய உலக வாழ்க்கையில் பயத்தை போக்கி உங்களை ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்கிறது. ஆகவே இக்கதைகளை கேட்டு அவற்றை தியானம் செய்யுங்கள், அவற்றை கிரகித்து கொள்ளுங்கள். இவ்வாறு செய்தால் அந்தணர்கள், பெண்கள் மற்றும் அனைவரும் தூய்மையடைவர். நீங்கள் உங்களது அன்றாட கடமைகளை செய்து கொண்டே உங்களது மனதை சாயிக்கு அர்ப்பணித்து விடுங்கள். இதன் பொருட்டு அவரது ஆசி உங்களுக்கு கிடைப்பது நிச்சயம். இதுவே கடவுளை அடைய மிகச்சிறந்த எளிய வழியாகும். இது தெரிந்தும் ஏன் அனைவரும் இதை தொடரவில்லை? கடவுளின் கடாட்சமின்றி முனிவர்களின் கதைகளை கேட்கும் அவா நமக்கு ஏற்படுவதில்லை என்பதே இதற்கு காரணமாகும். முனிவர்களின் கதையை கேட்பது ஒரு வகையில் அவர்களுடைய சத்சங்கத்தில் ஐக்கியமாவதற்கான வழியாகும். அவர்களுடைய தொடர்பை பெறுவது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும்.
அவ்வுறவு நமது உணர்வு மற்றும் அகம்பாவத்தை அழித்து பிறப்பு மற்றும் இறப்பு ஆகியவற்றின் தொடர்பை அறுத்து வீசுகிறது. மற்ற உணர்வுகளை எல்லாம் கலைந்து கடவுளை நோக்கி நம் உணர்வுகளை இழுக்கிறது. நாமஸ்மரணம், வழிபாடு அல்லது பக்தி ஆகியவை புலனுணர்வுகளிடையே உள்ள ஆசைகளை அறுத்து இன்பத் துன்பங்களை புறக்கணிக்க வைத்து ஆஸ்தீக பாதையில் நம்மை அழைத்து செல்கிறது. உலகத்தின் பாவங்களை அடித்து செல்லும் கங்கா, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி ஆகிய மிகவும் புனிதத்தன்மை மிக்க ஆறுகள் கூட ஞானிகளும் முனிவர்களும் தங்களிடம் வந்து ஸ்நானம் செய்து தங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஏனெனில் அவர்களது ஆற்றல் மிகுந்த பெருமையுடையதாகும். முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயனாக இப்பிறவியில் பாபாவின் திருவடிகளை அடையும் பாக்கியம் பெற்றோம். அத்தகைய சுந்தர ரூபமான சாயி மசூதியில் நின்று தம்முடைய பக்தர்களுக்கு அவர்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு உதி விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார். தன் பக்தர்களின் குறை தீர்ப்பதே தன் கடமை, மற்ற அனைத்தும் வீண் என்று கருதி நிலையற்ற இவ்வுலக வாழ்க்கையை துறந்து எப்போதும் பரமானந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கும் சாயின் திருவடியை பற்றி அவர் அருள் பெறுவோம். சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய்.